எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவுவது மாத்திரமே அல்ல, பேசுகிற ஜீவனுள்ள தேவனாய் நீர் காணப்படுவதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசுவதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை நாம் அப்படியே அமைதலாக்கி தாழ்த்தி உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட். வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி அப்பா, நன்றி. எஸ் லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We worship you, we praise you for your goodness, O Lord. Yes, Lord. நேசரே தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி நேசரே தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. இன்னொரு முறை சொல்வோம். ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. மரியாள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டதைப் போல எங்களுடைய குழப்பமான வாழ்க்கை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். We bring our ever confusing life at your feet, Lord. அலைமோதும் உள்ளங்கள் அமைதலாகட்டும். Hearts that are unsettled, let them receive your peace, O Lord. Let them receive your peace. சமாதானம். தகப்பனே, இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரோடும் விசேஷித்த வண்ணமாய் பேசும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி வருவது மிகவும் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வருகிற 5 பாகங்களாக தேவனுடைய ஜனம் என்று சொல்லி அந்த செய்தியை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We are going to be looking at the theme of the people of God for the next 5 sessions as it is. So the people of God, we begin with this thought. ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியோடு
ஒரு யோசனையோடு நாம் ஆரம்பிக்கிறபடியாக இருக்கிறோம். சுய அடையாளம், தன் அடையாளம் என்ற இந்த குழப்பம் அதிகமாய் காணப்படுகிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in a concern or a major issue where identity is a serious problem. இந்த நோட்ஸ் உங்களுடைய புல்லட்டின்ஸ்ல இருக்கிறது. sermon notes is in your bulletin. அதை நீங்கள் பிறகு கவனித்துக் கொள்ளலாம், வாசித்துக் கொள்ளலாம். வீட்டுக்கு போகும் பொழுது தியானிப்பதற்கு இது உங்களுக்கு உதவியா இருப்பதற்காக ஆயத்தம் பண்ணுகிறப்படுகிறது. It is prepared in a way that when you return back home you are able to reflect on this message and to rethink of what God has spoken into your life. So we encounter situations where we suffer from identity crisis. அதாவது அடையாளம் என்னதென்ற இந்த பிரச்சனையிலே சில நேரங்களிலே நாம் குழப்பத்தில் மாட்டிக்கொள்கிறோம். ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் இது என்ன பழம், பழமா காயா, காய்கறி வகைகளிலே சேர்ந்ததா என்று அது கேட்கிறது. இட்ஸ் ஆஸ்கிங் வெதர் ஐ எம் a vegetable or a fruit. ஒருவேளை இன்னைக்கு ஓட் எடுக்கணும், டொமேட்டோ ஃப்ரூட்டா வெஜிடபிள் அப்படின்னு சொன்னா ஓட் ஒருவேளை ஸ்பிளிட் ஆயிரும். நம்ம ஒரு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையில கடந்து போயிடுவோம். Probably we will go back with a split vote, undecided. So the same way we have the same question, who am I? நான் யார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நான் யாருங்க? நல்லா கேளுங்க, பார்த்து கேளுங்க. அவங்க முறைச்சாலும் சிரிச்சே கேளுங்க. Even if sad, you smile at them and talk. நான் யார்? இது முக்கியமான ஒரு கேள்வி. விசேஷவனமாய் இந்த நூற்றாண்டிலே வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவசியமான ஒரு கேள்வி. It's an important question, much more. It is a relevant question for Christians who are living in the 21st century. We need to understand our true identity. நம்முடைய உண்மையான அடையாளம் என்னதென்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம், மிகவும் அவசியமாக இருக்கிறது. Discover who you were made to be. யாரை போல் உங்களை தேவன் உண்டாக்கினார், உங்களுடைய அடையாளம் என்னதென்று அறிந்து கொள்வது முக்கியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தான் நம்முடைய தியானம் அதிகமாய் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். We be focus on 1 Peter chapter 2 verse 9. Chapter 2 verse 9. ஆங்கிலத்திலே முதலாவது வாசிக்கிறேன். But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for his own possession, that you may proclaim the excellencies of him who called you out of darkness into his marvelous light. வாசியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதம் நமக்கு கொடுக்கிற, தேவன் நமக்கு கொடுக்கிற அடையாளம் இதுதான். This is what the identity that scripture gives. This is the identity that God gives. உலகம் நமக்கு கொடுக்கிற அடையாளங்கள் வெவ்வேறு. The identity that the world gives is different. மலேசியால நம்ம பார்த்து என்ன சொல்றாங்க, மைனாரிட்டி அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, பிண்டாத்தாங் அப்படின்றாங்க. We are called the minority. We are called those who are called pendatangs. இந்த விதமான பேர் வருது. சில பேர் தனிப்பட்ட விதமா வேதனையான வார்த்தைகள் பேசப்பட்டதை நாம் கேட்டிருக்கலாம். Some of us may have been hurt because of some statements that people have said. நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சென்சர்ட் வேர்டா இருக்கும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப வேதனைப்படுத்துகிற வேர்டா இருக்கும். அந்த வார்த்தையினால நாம் பாதிக்கப்பட்டு ஒருவேளை நான் அப்படிதானோ அப்படின்னு யோசிப்போம். Sometimes we think that because someone has said something about me and we kind of conclude that that's me. That's what people said, so that must be me. உங்களை பார்த்து யாராவது முட்டாள்னு சொல்லிட்டா, ஓ நான் முட்டாளா தான் இருக்கிறனோ. If someone says to us, you stupid, and then we think, oh, that's me, that's
மை ஸ்டூபிடிட்டி, என்னுடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுகிறோம். அல்ல, வேதம் நமக்கு கொடுக்கிற அடையாளம் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. The identity that scripture gives us is within the scripture verse. But before we go further, இன்னும் அதிகமாக கவனிப்பதற்கு முன்பே 1 பேதுரு எழுதப்பட்டது யாருக்கு, எந்த விதமான ஜனத்திற்கு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must understand the background to 1 Peter. Who was it written for? So the background for 1 Peter is from chapter 1 verse 1. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் இவ்வண்ணமாய் சொல்கிறது. Peter, an apostle of Jesus Christ, to those who reside as aliens, scattered throughout Pontus, Galatia, Cappadocia, Asia and Bithynia, who are chosen. வாசியுங்கள். பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா, சிதறியிருக்கிறவர்களின் நன்றிமா, முன் அறிவின்படியே அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஜனமானது இவர்களை குறித்து சிதறப்பட்டவர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். Peter says that these are people who are scattered. In the English it uses the word aliens, strangers. அவர்களை குறித்து தமிழ்ல எப்படி போட்டிருக்குமா அந்த வார்த்தை? ஏலியன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்கா அந்த வார்த்தை இல்லையா? இல்ல, ஏலியன்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பரதேசிகள். அந்த மாதிரி யாராவது நம்மளை பார்த்து சொன்னா என்ன செய்வோம்? கோபம் வரும். பைபிள் அப்படி சொன்னா என்ன செய்வீங்க? அப்படிதான் சொல்லுது. Alright, the Bible calls us aliens and strangers, பரதேசிகள். ஏன் இவர்கள் பரதேசிகளாக இருக்கிறார்கள்? இந்த மேப்பை பார்க்கும் பொழுது எந்தெந்த பகுதிகள் இருக்கிறார்கள்? இப்போ உதாரணமா செந்தோல் மட்டும் இல்லை, செந்தோல், அம்பாங், செராஸ், காஜாங், கிளாங், எல்லா பகுதியிலும் சிதறி இருக்கிற விசுவாசிகள். நம்ம மெம்பர்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க, நல்ல எல்லா இடத்துல இருக்கிறாங்க. Alright, like our members, they are everywhere. And here they are scattered because of one reason. ஒரு குறிப்பிட்ட காரணத்தின் நிமித்தம் இவர்கள் சிதறி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எதனாலே என்றால் துன்பம். They are scattered for one reason. வேற இடத்துல வீடு மாறி போனதனால அல்ல. It's not because they bought houses in different places. They are scattered because of persecution. துன்பம் கடந்து வந்ததினாலே இவர்கள் சிதறி போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரோ என்ற ராயருடைய நாட்களிலே, during the rule of the Roman Emperor Nero, he persecuted Christians just because they were Christians. கிறிஸ்துவர்களை அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அறிந்து அவர்களை துன்பப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் நீரோ செய்த ஒரு செயல். இது நிமித்தம் அவர்கள் சிதறப்பட்டவர்களாக இருந்தார்கள். They were scattered because of this. இது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். You greatly rejoice, even though now for a little while, if necessary, you have been distressed by various trials என்று பார்க்கிறோம். வாசியுங்கள் 6ஆம் வசனம், 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த நிருபம் எழுதப்படுகிற சூழ்நிலை என்னவென்றால், துன்பத்தின் மத்தியில் வாழ்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. This is written to a people who are undergoing persecution, and that is the context. இந்நாட்களிலே நடக்கிறதா? இந்நாட்களிலே துன்பம் இருக்கிறதா? அதே persecution in the life that we live today, in the context that we live today. இன்றைக்கு நமக்கு சில பேர் துன்பம் என்று சொன்னால், போராட்டம் என்று சொன்னால் என்ன? தலைவலியே ஒரு போராட்டம். For some of us,
having a headache is persecution. ஏன் ஆண்டவரே என்னை எப்படி துன்பப்படுத்துறீங்க? 1 மணி நேரம் தலைவலிக்கு ஆண்டவர் துன்பப்படுத்துறார். ஏக்கான் இல்லைன்னா துன்பம்னு சொல்றோம் சில பேர். என்ன இன்னைக்கு ஏக்கான் வேலை செய்யல, இவ்வளவு துன்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். Some of us, when we don't have air conditioning, we think that is persecution. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்நாட்களிலே இது ஒரு எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் 322 கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய கொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றதினால். 322 Christians are killed every month. இதை பப்ளிசிட்டி பண்ணா யாரும் கிறிஸ்தவங்க ஆக மாட்டாங்க. If this is publicized, not many will become Christians because அவ்வளவு துன்பமா. And then 214 churches and Christian properties are destroyed. 214 கிறிஸ்துவ கட்டடங்கள் இடிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. ஏறக்குறைய 772 விதமான வயலன்ஸ் எப்படி சொல்லுவீங்க, குற்ற செயல்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து செயல்படுகிற குற்ற செயல்கள் செயல்படுகிறது. இந்த விதமான துன்பத்தின் மத்தியில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோட புல்லட்டின்ஸ்ல உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்செர்ட் வைக்கிறோம். ஓபன் டார்ஸோட இன்செர்ட் இருக்குங்களா? பாருங்களேன், இருக்கு, கொஞ்சம் எடுத்து காமிக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப பேர் எடுக்கிறாங்க, இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா சர்ச் தான் ஜெபிக்கணுமா? ஏன் உங்கள்ட்ட கொடுக்கிறோன்றா நீங்க ஜெபிக்க. The reason it is distributed is that you will take it back and you will pray. ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்புகள் இருக்கிறது. There are prayer requests. சில பேர் பார்க்கிறது தான் தெரியுது, இதுக்கு தான் இவ்வளவு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படி. Some are looking as if, wow, this is the reason it's been given. It's with a purpose. We are comfortable, but we must think of our brothers and sisters who are persecuted. நாம் சொகுசா இருக்கலாம், ஆனா துன்பப்படுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு இந்த ஜெப குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Take it back. Pray. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை நினைவு கூறுங்கள், அவருடைய துன்பத்தை கவனித்து தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த சொகுசை குறித்து, பாதுகாப்பை குறித்து நன்றி செலுத்துங்க. Also thank God for the protection that is given to us. கிருபை நினைத்து பாருங்கள். Think about the grace. So Christians who are living in suffering, we know that. But how would we respond? நமக்கு இந்த துன்பம் வந்ததென்றால் நம்முடைய மறுமொழி என்னவா இருக்கும்? ஓடி போயிடுவோமா? இல்ல அந்த நேரத்தில் பாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் என்னுடைய கிறிஸ்டியன் பட்டனை, பிரச்சனை வந்துடக்கூடாது, I don't want any trouble, so for a moment I switch off my Christian button. நாளைக்கு மறுபடியும் நான் கிறிஸ்டியன் ஆயிக்கிறேன் பாஸ்டர், ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாது. இயேசுவை மறுதலிக்கிறதுக்கு கூட ஆயத்தமாயிருவோமோ? Will we be able to even go to the extent of denying Jesus Christ? இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக வாழ்வது அவசியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், அதே 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் விவரணமாய் சொல்லுகிறது, yet if any man suffer as a Christian, if any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God on this behalf. வாசியுங்கள். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால், திருட்டுத்தனம் பண்றதுனால அல்லங்க, பொய் பித்தலாட்டம் வாழ்க்கை வாழ்கிறதுனாலே அல்ல. It is not because we are living a sinful life, we are living a life of deception. Not because of that. கிறிஸ்துவனாக ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாய் இருக்கிறதினால், வாசியுங்கள், பாடுபட்டால், வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவும். அப்ப துன்பம் வரும் பொழுது தேவனை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். When trouble comes, difficulty comes, challenges comes, persecution comes, people say negative things because we are living for Jesus. இது வேலை இடத்துல நடக்கலாம், படிக்கிற இடங்களில் நடக்கலாம், நம்முடைய சொந்த குடும்ப சூழ்நிலையில கூட நடக்கலாம். This can happen in our workplaces, in our schools where we study. It can also happen in our own home. But despite all that, do not be ashamed of the gospel. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல், கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படாமல், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் நாம் வாழ தேவனிடத்திலே நாம் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம்.
அப்ப அடையாளத்தை குறித்து நாம் ஆரம்பித்தோம். அந்த அடையாளம் என்னதென்று நாம் கவனிப்போம். துன்பப்படுகிற ஜனங்களுக்கு பேசப்படுகிற ஒரு ஆறுதல் உற்சாகத்தின் வார்த்தை. It's a word that goes to a people who are persecuted. அவர்கள் சொல்லுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி என்று. They are a chosen race. Hallelujah. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க. இப்ப முறைச்சு சொன்னீங்க, இப்ப சிரிச்சு சொல்லுங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவங்க திரும்ப மாட்டாங்கன்னா கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க, சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. You are a chosen race. You are a chosen generation. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி என்று வேதம் அவர்களை குறித்து மாத்திரமே அல்ல, நம்மை குறித்தும் பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். Through Christ we are the people who are chosen. ஒரு சந்ததி, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இது தேவனுக்கு முன்பாக நம்முடைய அடையாளம். This is our position and identity before God. யாரு என்ன விதமாய் சொன்னாலும் பார்த்தாலும் தேவன் நம்மை பார்க்கிற விதத்தில் நம்மை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். Whatever and however people look at us, we must learn to see and how God looks at us. Our identity comes and flows from that. நம்முடைய அடையாளம் அதிலிருந்து வெளிவருகிறது என்று பார்க்கிறோம். இதை பார்க்கிறோம் என்றால், முதலாவது தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். We must realize that it is God who chose us. நான் நல்லவனா இருந்ததனால கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் இல்ல. ஹல்லேலூயா. பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். God chose us when we were still sinners. When we were still sinners, Christ died for us என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யோவான் 15:16 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் தானே கிறிஸ்தவனாவனே, நான் தானே கிறிஸ்தவனாவனு சொல்றோம். I became a Christian. நான் தானே ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். You did not choose me, but I chose you. தேவனுடைய கிருபையின் பார்வை, தேவனுடைய கிருபையின் கரம் உங்கள் மேல் பட்டதினாலே, உங்களை அழைத்ததினாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். You are chosen because it is because of His grace. He chose. அதனால யாரும் பெருமை பாராட்ட முடியாது. நாங்கெல்லாம் 3-4 பரம்பரை கிறிஸ்துவங்க தெரியுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. We cannot be taking pride in our generation. I'm 3-4 year generation Christians, you know. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் உங்களை தெரிந்து கொண்டார், அது கிருபை. To know that He has chosen us, that is purely grace. And you say, thank you God. நன்றி ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீங்களே. நாங்க தூரமா இருக்கும் பொழுது, பாவிகளா இருக்கும் பொழுது, ஆனா ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். என்ன நோக்கம்? அதே வசனத்தில் இருக்கிறது, வாசிக்க கேட்போம். ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். You did not choose me, but I chose you and appointed you that you would go and bear fruit and that your fruit would remain. வாசியுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. நல்லா தெளிவா இருங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் போய், பொய் இல்ல, பொய்யான கனி கொடுக்கிறவங்களும் இருக்கிறோம். There are people who bear false fruit. கனி மாதிரி, praise the Lord, சோஸ்திரம், எப்படி இருக்கீங்க, வீட்டுக்கு போன உடனே பொய்யான கனிலாம் வெளியே வந்துடும். There are some of us who are very false in the way we live. No fruit. நீங்கள் போய் கனி கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவன் நம்மை அழைக்கிற வாழ்க்கை தெரிந்து கொண்டது எதற்காக? கனி கொடுக்க. We are called to a life of fruitfulness. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய கனிகளை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். They will worship, praise the Father in heaven. நாம் சபைக்கு வந்தா நாம் கர்த்தரை துதிக்கிறோம்.
we come to church, we praise God the Father. ஆனா நம்மை பார்க்கிறவர்கள் பிதாவை துதிக்கிற வாழ்க்கை அது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. When people see us, they will see இவங்க தேவன் உண்மையான தேவனையா, இவங்க விசுவாசம் ரொம்ப வித்தியாசமான ஒரு விசுவாசம், கிறிஸ்துவங்கன்னா இப்படிதான் இருக்கணும். அப்ப இது பிதாவை மகிமைப்படுத்துகிற, நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காக தேவன் தெரிந்திருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டார்? சும்மாங்க, அதெல்லாம் சும்மா, உண்மையாகவே கனி கொடுக்க தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. He has chosen us to be fruitful for his glorious purpose. எப்ப தெரிந்து கொண்டார்? When did he choose us? நான் ஒரு 17 வயசா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். ஒருவேளை 17 வயசுல தெரிந்து கொண்டாரோ? கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதா? கொஞ்சம் பேக் போயிட்டோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னேவா? அதுக்கு முன்னேவா? எப்ப தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கும் பொழுது எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம், தமிழ்ல இந்த வசனம் கவனிச்சுக்குங்க, ஆனா ஆங்கிலத்துல 4வது வசனம், just as he chose us in him before the foundation of the world என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். இருக்குங்களா? எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. இப்ப எப்ப சொன்னீங்கம்மா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே. நான் 17 வயசுல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்மை கர்த்தருக்குள் உலகம் தோன்றும் முன்னே, இந்த உலகத்தை நாம் காண்கிற எல்லாவற்றையும் உருவாக்கும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ தெரிந்து கொண்டார்? இதோ மனுஷர்களை நம்முடைய சாயலில் உருவாக்குவோம் என்று சொன்னார். When he said, let us make man in our image, அந்த நேரத்தில் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாம் அவருக்காக என்று தெரிந்து கொண்டார். He created us, he made us in his image, and he says, I have chosen them. படைக்கப்பட்ட எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. We are chosen, we are created, and everything is created for our providence and our blessing. தெரிந்து கொண்டார். எப்பொழுது? ஐயோ, நான் இப்பதான் அவரை தெரிந்து கொண்டேன். ஆனா அவர் நம்மை உலக தோற்றும் முன்னே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவ்வளோ நாட்களான ஒரு அன்பு, லவ். கல்யாணம் பண்றவங்கள்ட்ட நம்ம கேட்போம், எவ்வளவு நாளுங்க லவ்? 6 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இப்பதான் 2 மாசம் பார்த்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இடத்துல எவ்வளவு நாள் நம்ம லவ்னு கேட்டா, உலகம் தோன்றும் முன்னே நம்ம லவ்ங்க. He loves us even before the foundation of the world. நாம் அவரை அறிவதற்கு முன்னே அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருந்தார். Even before we knew him, he has loved us. நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? Why did he choose us? Now the scripture says to be holy and to be blameless. அவருக்கு அன்பிலே பரிசுத்தமாய் இருக்கும்படியாய், குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டார். தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே மூழ்கி வாழ்கும்படியாய் அல்ல, தெரிந்து கொண்டது பரிசுத்த வாழ்க்கைக்கு. பரிசுத்தம் என்றால் என்ன? What does it mean to be holy? இந்த சின்ன சின்ன சுட்டித்தனம்லாம் செய்யாம இருக்கிறது தான் பரிசுத்தம். நாட்டி திங்ஸ்லாம் செய்யாம இருக்கிறது தான் பரிசுத்தம் அப்படின்னு சில பேர் நினைத்துக் கொள்கிறோம். We tend to think that to be holy means don't do the naughty things that people say you shouldn't do la. பொய் சொல்லக்கூடாது, இல்ல இந்த சிகரெட் அடிக்க கூடாது, இல்ல சர்ச்சை கட்டடிக்க கூடாது. அதெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் செஞ்சாதான், செய்யாம இருந்தாதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது என்று சொல்லும் பொழுது தேவனுக்காக பிரித்து எடுக்கப்படுகிற வாழ்கிற ஒரு வாழ்க்கை. Holiness basically means that we are completely set apart and living for the glory of God. We live for him and him alone. அவருக்காக மாத்திரமே நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதான் பரிசுத்தம். குற்றமற்றது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. To be blameless means there is no blame in our life. The best example is of course Jesus. Hallelujah.
சிறந்த உதாரணம் என்று சொன்னா இயேசுதான். பரிசுத்தமும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, கனி கொடுக்கிற வாழ்க்கையும் அவருக்கு வாழ்க்கையில் இருக்கிறது, குற்றமற்ற வாழ்க்கை. குற்றம் சாட்டுனாங்களே, they accused him. இவர் எப்படி செஞ்சாரு, எப்படி பேசினாரு, எப்படி செய்யறன்னு சொன்னாரு, ஆனா எந்த குற்றமும் நிலைக்கல. No accusation could stand, and he offered himself to die for us. அவர் நமக்காக மரிக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறோம்? பரிசுத்தமாய் வாழ, குற்றமற்றவர்களாக வாழ தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். The Lord chose us that we will be holy and blameless for his glory. மூன்றாவதாய் நாம் பார்க்கிறது, அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசியிலிருந்து 2ஆம் வசனம் ஆங்கிலத்தில். Who are chosen according to the foreknowledge of God the Father by the sanctifying work of the Spirit to obey Jesus Christ and be sprinkled with his blood. என்று வேதம் சொல்கிறது, வாசியுங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று வேதம் சொல்கிறார். அப்ப வேதம் நம்மை குறித்து பேசுகிற உணர்த்துகிற காரியம், ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது என்று சொல்லும் பொழுது ஒரு புது உடன்படிக்கையை குறிக்கிறது. When the sprinkling of the blood reminds us of the beginning of a new covenant, புதிய உடன்படிக்கை, புதிய ஒரு ஆரம்பத்தை வேதம் சொல்லுகிறது, நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கை கர்த்தர் துவக்கின ஒரு உடன்படிக்கை. Covenant is God initiated. நாமா போய் அல்ல, அவர் தான் ஆரம்பிச்சார். இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்போஜனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உடன்படிக்கை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த உடன்படிக்கை நாம் மீண்டுமாய் நமக்கென்று நினைவு மூட்டும்படியை செய்கிறோம். The covenant, when we come to receive the sacraments, the body and the blood of Jesus Christ, we are reminding ourselves the covenant that we have for him, with him. But in that covenant, our rightful response is obedience. சரியான மறுமொழி இந்த உடன்படிக்கையில் என்னவென்றால், நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக, முன் அறிந்து தெரிந்து கொண்டது எதற்காக, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ. It is to obey him. வேதத்தில் 2 நபர்களை உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன், குள்ளமான மனுஷன், அவருடைய பேர் சகேயு. சகேயு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதோ உன் வீட்டுக்கு வரேன். என்ன செய்யறாரு? வேணா ஆண்டவரே, கொஞ்சம் பிஸியா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரா? இல்ல இல்ல இல்ல, வாங்க ஆண்டவரே, கம் டு மை ஹவுஸ். அங்கே அவருடைய மனம் திரும்புகிற செயலையும் பார்க்கிறோம். யாரை யாரை ஏமாத்திரனோ அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்றார். We see the repentance in the life of Zacchaeus, an example of obedience. The Lord meets him, wants to come to his house. He experiences the Lord and he says, I want to give back all that I have cheated people. அது ஒரு உதாரணம். And another man comes to Jesus, a rich young man. ஒரு ஐஸ்வர்ய வாலிபன் இயேசுவினிடத்துல வருகிறார். இயேசு என்ன சொல்றாரு? இருக்கிறதெல்லாம் போய் வித்துட்டு என் கூட வாப்பா அப்படின்றாரு. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, என் சொத்துலாம் எனக்கு முக்கியம் ஆண்டவரே என்று சொல்லி அழுதுகிட்டே போயிட்டான். This another rich young man comes to Jesus and Jesus says, go and sell everything and follow me. He goes away very sad, the Bible says. One obeys, one chooses to disobey. ஒருவன் கீழ்ப்படுகிறான், இன்னொருவன் கீழ்ப்படியாமல் போகிறான். அப்ப கர்த்தர் நம்மை அழைக்கிற அழைப்பு அவருக்கு கீழ்ப்படிய. பிடிச்சிருந்தா செய்வோம், பிடிக்கலன்னா செய்ய மாட்டோம். அது நம்மளுடைய ஸ்டைல் இல்ல, விசுவாசிகளுடைய ஸ்டைல். We do when we like it, when we feel like it, when we have the mood for doing things for God. But when we don't feel like it, we choose to disobey or just ignore. I'm not disobeying, Pastor. I'm just ignoring God's word. நான் கீழ்ப்படியாமல் போகல, அதை நான் கவனிக்காம தான் போறேன், அவ்வளவுதான். அது கீழ்ப்படியாமை தான். That is also ignoring God's word. But God chose us
to obey. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது கீழ்ப்படிவதற்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் அழைக்கிறார். The Lord calls us into a life of fruitfulness. Sorry, I went one before. தெரிந்து கொள்ளப்பட்டது எதற்காக? கனி கொடுக்க, பரிசுத்தமாக இருக்க, குற்றமற்றவர்களாக இருக்க, அவருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் அழைத்திருக்கிறார். God has chosen us that we will be fruitful, we will be holy, we will be blameless and obedient to him. கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பெருமையா பீத்திக்கிறதுக்கல்ல, பெருமையா பேசுகிறதுக்கல்ல. நான் அவங்கள விட பெட்டர் தெரியுமா, அவங்க கிறிஸ்துவங்கள, நாங்க கிறிஸ்துவங்க, அவங்களோட நம்ம பெருமையா பார்த்து கொள்வதற்கு. It's not to take pride and condescendingly look at others and say, hey, you know, I'm a Christian. No. It is our ultimate obedience to the Lord. நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்ப முடிவாக ஒரு கேள்வி, இது நீங்க இப்ப யோசிக்கலாம், இல்ல டீ பிரேக் ஃபெலோஷிப், பிரேக்ஃபாஸ்ட் ஃபெலோஷிப் நேரத்தில் பேசுகிற ஒரு காரியமா இருக்கலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஃபெலோஷிப்ல நிறைய காரியம் பேசுறோம், சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமும் பேசிடுறோம்ல. அதெல்லாம் தவிர்த்து கொள்றதுக்கு, நல்ல காரியத்தை பேசுறதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு. Alright, it's a question that you can think now or during the breakfast fellowship, because the tendency that we can also talk unnecessary things in the breakfast fellowship that displeases God, that hurts others. But let's bring this into our discussion during our breakfast fellowship. What does it mean? What does being part of the chosen race generation mean to you and to me today? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே நமக்குள்ள என்ன ஒரு உணர்வு, எந்த விதமான ஒரு மாற்றம், எந்த விதமான ஒரு வித்தியாசம் காணப்பட போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இது உங்களுடைய நோட்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. This question is also something that you can find in the notes. So in conclusion, the people of God, the chosen generation, தேவனுடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக நாம் காணப்படுகிறோம். அவருடைய சந்ததியாக, கனி கொடுக்கிறவர்களாக, பரிசுத்தமாக, குற்றமற்றவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக அவருக்காக நாம் வாழ்வோம். அப்படி நாம் எழுந்து நிற்போம். Let's all stand together. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எழுந்து நின்று அவரை நோக்கி பார்க்கிற ஒரு நேரம். எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுகிறோம். கனி கொடுக்க, பரிசுத்தமாய் வாழ, குற்றமற்றவர்களாக நாங்கள் இருக்க, கீழ்ப்படிய எங்களை தெரிந்து கொண்டீரேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியே வாய்களை திறந்து அவரோடு பேசுகிற நேரம், அவர் உங்களோடு பேசினதற்கு நீங்கள் கொடுக்கிற மறுமொழி என்ன? நான் ஒன்றுமில்லை, நான் முக்கியமில்லை அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு முக்கியம் ஐயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு விசேஷித்தமானவன். You are chosen, you are special, you are special for God. மனிதன் சொன்ன வார்த்தைகள் உங்களை உடைக்காதபடிக்கு, let not the words of man break you, but let the word of God build you. ஞானத்தினாவி
தேவஜனம் தேவஜனம் நம் கூடும் வேளையில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனம் மீண்டுமாய் சொல்லுவோமா? தேவஜனம் நம் கூடும் வேளையில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். தேவஜனம் மீண்டுமாய் சொல்லுவோம். தேவஜனம் நம் கூடும் வேளையில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். மீண்டுமாய் ஹல்லேலூயா அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டு தேவ ஜனம் என்று அழைத்தீரே. நாங்கள் ஒன்றுமில்லாத இருந்தோம். பெயர் சொல்லி அழைத்தீரே, தெரிந்து கொண்டீரே. Let the Spirit of God convict. உம்முடைய கிருபைக்காக நன்றி. தெரிந்து கொண்டீரே நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அலபந்தோ ஷாலமபாரா கந்தரசையந்த. We worship you. தெரிந்தது காய் நன்றி ஆண்டவர். அப்பா, கனி கொடுக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிருபையாய் தாங்கப்பா. உம்மை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தின வாழ்க்கை நீங்கட்டும். நீங்கள் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த பலனை தருவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே முற்றிலும் முழுமையாய் தாழ்த்துகிறோம். எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. எஸ் லார்ட், தேங்க் யூ. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ ஜனமாய் சொல்லுகிறது ஆமென்.